ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோயம்பேடுலேருந்து டைரக்ட் பஸ்ஸும் இருக்குது, ஆனால் அது ஒரு டைமுக்கு தான் இருக்குது. ஆனால் நம்ம ரெட் ஹில்ஸ் போயிட்டு அங்கேருந்து சிறுவாபுரிக்கு போகலாம். ரெட் ஹில்ஸ்லேருந்து நிறைய பஸ் இருக்குது. 114 போகுது கோயம்பேடுலேருந்து ரெட் ஹில்ஸுக்கு. ரெட் ஹில்ஸ்லேருந்து 547 போகுது சிறுவாபுரிக்கு. வாங்க நம்மளும் அந்த கோயிலுக்கு போகலாம். சிறுவாபுரி கோயிலுக்கு போகிற வழி ரொம்ப அழகாக பசுமையாக இருந்தது. நம்ம சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு பக்கத்துலேயே பஸ்ஸு நிறுத்துகிறாங்க. பஸ் வசதி இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பஸ்ஸில் தான் 547 பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் தான் நம்ம இந்த சிறுவாபுரிக்கு வந்தோம், முருகர் கோயிலுக்கு. இங்கேருந்து பெரியபாளையமுக்கு கூட நிறைய பஸ்ஸு போகிறத பார்க்க முடியுது. இங்கேருந்து பெரியபாளையம் கூட 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. நீங்கள் அங்கேயும் போகலாம். இங்கே வந்துட்டு இங்கே உள்ள விவசாயிகள் பக்கத்தில் இருக்கிற ஊர்லேருந்து இங்கே பழம் அந்த மாதிரி காய்கறி எல்லாம் கொண்டு வந்து விற்கிறத பார்க்க முடியுது. நிறைய பேர் வாங்குறாங்க, ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் 5 அடுக்கு கொண்ட ராஜகோபுரமாக இங்கே வீற்றிருக்கிறார். இந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆனால் நான் வந்தது வியாழக்கிழமை. கூட்டம் அவ்வளவாக இல்லை. இங்கே தரிசன டிக்கெட் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் இருக்குது. 50 ரூபா 100 ரூபா டிக்கெட் இருக்குது. ஃப்ரீ டிக்கெட்டோட 50 ரூபா கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். 100 ரூபா சுவாமியை போய் கிட்ட போய் பார்க்க முடியும் நம்மளால். இதுதான் 50 ரூபா 100 ரூபா டிக்கெட் கவுண்டர். இது இந்த கோவிலில் விநாயகர் மரகத கல்லில் செய்யப்பட்டிருக்கிறார். இங்கே மூலவர் சன்னதிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஆதி மூலவர் சன்னதி இருக்குது. இங்கே நாகர் சன்னதி இருக்குது, சிவன் சன்னதியும் இருக்குது. இந்த கோயில் மிகவும் பழமை வாய்ந்த கோயில். சிறுவாபுரி என்று அழைக்கப்படுகிற முருகன் கோவில் தல வரலாறு பற்றி நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். இந்த இடத்தில்தான் ராமபிரானின் மகன்களான லவன் குஷன் ஆகியோர் இங்கே வசிஷ்டருடன் வசித்து வருகிறார்கள். அப்பொழுது ராமபிரான் அஸ்வமேத யாகம் நடத்துவதற்காக குதிரையை ஏவி விடுகிறார். அப்பொழுது அந்த குதிரையை பிடித்து கொண்டு லவன் குஷன் தர மறுக்கிறார்கள். அவர்கள் ராமபிரானை இங்கு போரிட்டு வென்றதால் இது சிறுவாபுரி என்று அழைக்கப்படுகிறது. அருணகிரிநாதர் இங்கு முருகப்பெருமான் மீது 4 பாடல்களை இயற்றியுள்ளார். முருகப்பெருமான் அவருக்கு காட்சி தந்து அருளி இருக்கிறார். இங்கே நிறைய பேர் முருகப்பெருமானிடம் வீடு கட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த மாதிரி கல் எடுத்து வைக்கிறார்கள்.
அவர்கள் வேண்டிக் கொள்வது சீக்கிரமாகவே இங்கு வந்தால் நடந்து விடுகிறது. இங்கு முருகப்பெருமான் பாலசுப்பிரமணிய சுவாமியாக நமக்கு காட்சி தருகிறார். சிறுவனாக இங்கு காட்சி தருகிறார். கையில் வேலுடன் இங்கு வீற்றிருக்கிறார். இங்கு தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை 6 வாரம் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டால் இங்கே சீக்கிரம் திருமணம் நடைபெறுகிறது. வீடு கட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் வீடும் கட்டிவிடுகிறார்கள். அது இத்தலத்தின் மகிமை. நீங்களும் வாருங்கள், சிறுவாபுரி முருகனை தரிசியுங்கள். உங்கள் வாழ்வும் வளம் பெறட்டும். இங்கே நிறைய பேர் அந்த மாதிரி வேண்டிக் கொண்டு 7வது வாரம் இனிப்பு பண்டம், சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரிலாம் தராங்க. நெய்வேத்தியம் பண்ணி பிரசாதம் தராங்க. அன்னைக்கு கூட இதே மாதிரி நிறைய பேர் பிரசாதம் தரதை பார்க்க முடியுது. இந்த கோவிலின் தல வரலாறு இந்த போர்டில் எழுதியிருக்காங்க. நீங்களும் படித்து பாருங்கள். சிறுவர் + அம்பு + ஏடு சிறுவரம்பேடு என்று இந்த சிறுவாபுரி அழைக்கப்படுகிறது. குஷன் 11 ஆகிய 2 சிறுவர்கள் ராமபிரானிடம் போரிட்டு வென்றதால் இத்தலத்திற்கு சிறுவாபுரி என்று பெயர் வந்தது. அவர்கள் ராமனின் புதல்வர்கள் ஆவார்கள். இங்கு நிறைய பேர் குழந்தை பாக்கியம் வேண்டிக் கொண்டு இந்த மாதிரி கயிறு கட்டுகிறார்கள் தலவிருட்ச மரத்தில். நாகர் சன்னதி. இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலையில் 6லேருந்து 12 மணி வரைக்கும், திருப்பி மாலையில் 4:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த கோவில் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் காலையில் 4:30 மணி முதல் இரவு 11 மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும். ஆதிமுருகன் சன்னதியில் உள்ள முருகரை நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறார் முருகர். அவ்வளவு அழகாக இருக்கிறார் முருகர். நீங்களும் ஒரு தடவை சிறுவாபுரி முருகனை தரிசியுங்கள். இங்கே மரகத கல்லிலான மயிலும் உள்ளது. இதுதான் மரகத மயில். கொடிமரத்துக்கிட்டேயே சுவாமிக்கு விளக்கேற்றும் இடமும் தனியாக உள்ளது. கோவிலில் உள்ள அனைத்து சிலைகளும் மரகத கல்லினால் செதுக்கப்பட்டுள்ளது. இங்கே திருமண வயதை கடந்து திருமணம் நடைபெறாமல் இருப்பவர்கள் இங்கே வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு இனிய திருமண வாழ்வு அமைகிறது. வாடகை வீட்டிலே எவ்வளவு நாள் வசிப்பது என்று கவலைப்படுபவர்கள் இங்கே சிறுவாபுரி முருகனை வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு சொந்த வீடு கனவு நிறைவேறி விடுகிறது. இதுதான் மரகத மயில் சன்னதி. மூலவர் சன்னதிக்கு அருகில் மரகத மயிலின் சன்னதி உள்ளது. கொடிமரத்திற்கு
பக்கத்தில் இந்த மரகத மயிலின் சன்னதி உள்ளது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிறு சிறு கடைகள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த கோயில்கிட்டேயே. இது கிராமம்னால அங்கே நிறைய பேர் வந்து காய்கறியெல்லாம் கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க. இந்த கோயிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் பெரியபாளையத்தம் பவானி அம்மன் கோவிலும் உள்ளது. பஸ் வசதி பார்த்திங்கன்னா இந்த கோயில்கிட்டேயே இருக்குது. நம்ம பஸ்ஸில் ஏறி பெரியபாளையம் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். இந்த கோவிலிலிருந்து கோயம்பேடுக்கும் பஸ் வசதி உள்ளது. சிறுவாபுரி முருகனை தரிசியுங்கள், உங்கள் வாழ்வு நலம் பெறட்டும்.